வணக்கம், வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். நான் சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இஞ்சி தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வயிறு உப்புசமாவோ இல்லை சாப்பிட்டதுன்னா செரிமானம் ஆகாமவோ இருந்ததுன்னா நம்ம இந்த போல் தொக்கு செய்து வச்சுக்கிட்டா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தயிர் இல்லை மோர் சாதத்துக்கு இதுக்கு சைடிஷாக வச்சு தொட்டு சாப்பிட்டா ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லா ஜீரணமாகிடும். வயிறு உப்புசம் இதுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. ஜீரணமும் குயிக்காக ஆகிடும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு இஞ்சி ஒரு 2 பீஸ் அளவு பெரிய பீஸை எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். 4 வரமிளகாய் எடுத்து வச்சுக்கலாங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகாய் போட்டு வறுத்துக்கலாங்க. கூடவே இஞ்சியும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இதை நம்ம தட்டில் எடுத்து வச்சுட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவு உப்பு எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். புளியும் நம்ம அந்த புளிச்சக்கையோடு சேர்த்துட்டு தண்ணியோடையே அப்படி நல்லா இதை போல் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிடலாங்க. அரைச்சி எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுப்பில் அதே கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு தாளிச்சிடலாங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு செவக்கிற வரைக்கும் வறுத்துட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்சுருக்கிற விழுது இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே வர டயத்தில் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி கொஞ்சம் காரமாக இருக்கிறதால வெல்லம் இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு நல்லா இந்த போல் கலர் செஞ்சான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இது நான் கொஞ்சமாக செய்து பார்த்தேங்க. அருமையாக ரொம்ப நல்லா வந்திருந்தது. இது நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். மாதக்கணக்கில் இருக்கும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகலை இல்லை வெளியில் எங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டாலும் இதை போல் நம்ம செய்து வச்சுருந்தா சைடிஷ்ஷாக வச்சு கொடுத்திங்கன்னா தயிர் சாதம் எல்லா சாதத்துக்குமே வச்சு இது சைடிஷ்ஷாக வச்சு கொடுத்திங்கன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது வச்சு கொடுக்கலாங்க. இந்த ரெசிபி நீங்களும் செய்து பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.